பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சொத்திரங்களையும் எடுப்போம். இந்த காலை வேலையில நம்மளுக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல கண்காணிக்கிற எல்லா கண்காணிக்கிற ஆவிகளும் செவிகளும் சிந்தன மண்டலங்கள் நாவையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செவிப்போம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராக ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமேன். தாவீது கேட்கிறாரு, அப்பா ஏசப்பா எனக்காக நீங்க வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்கப்பா, அந்த வீடு எனக்கு ஆசீர்வாதமான வீடா இருக்கட்டும்னு அவர் செய்யற ஜெபம். அடியானோட வீடு, அடியான் எவ்வளவு தாழ்மையா தாவீது சொல்கிறார். இந்த காலை வேளையில ஏசப்பாட்ட நீங்க கேளுங்க, ஏசப்பா நீங்க கொடுக்குற வீட்டுக்குள்ள டாடி சமாதானம் இருக்கணும் அப்பா. அப்பா அந்த வீட்டுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாதப்பா, அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது டாடி, அந்த வீட்டுல பலவீனம் இருக்கக்கூடாது தகப்பனே, அந்த வீட்டுல குழப்பங்கள் இருக்கக்கூடாது டாடி, அந்த வீட்டுல மற்றவரை பத்தி பேசக்கூடாது தகப்பனே, அந்த வீட்டுல தேவையில்லாத காரியங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது டாடி, தேவையில்லாத நபர்கள் உள்ள வரக்கூடாது டாடி, தேவையில்லாத பேச்சு இருக்கக்கூடாது தகப்பனே, மற்றவரை குறை பேசுகிற வார்த்தை இருக்கக்கூடாது தகப்பனே ராஜா. அப்பா அது உம்முடைய வீடு என்று சொல்லி இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள தகப்பனே இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது தெய்வ பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள இருக்காது அப்பா. அப்பா உங்க சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும் டாடி, அனுதினமும் வீட்டை சுத்திகரிக்கப்பட வேண்டும் டாடி. அப்பா நம்ம ஒரு வீடு நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்பாக அது யாரிடம் இருந்தது, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அது விக்கிரகம் நிறைந்த இடமா, அது யார் ஏற்று பெற்றோம் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள என்ன சாபங்கள் இருந்தது, அந்த வீட்டின் நிலத்தின் மேல என்ன சாபம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்து அதை அந்த நிலத்தை சுத்திகரித்து அது அனுதினமும் அந்த சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு போய் அந்த நிலத்தை பிளஸ் பண்ணணும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி நீங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்கனாலும் அந்த வீடு எந்த சாபத்துக்குள்ள இருந்துச்சு, யார் இருந்தா, எப்படி இருந்தா என்று சொல்லி அனுதினமும் உங்களோட ஜெபத்துல இருந்து நீங்க செபிக்கணும். ஏசப்பா இந்த காரியங்கள்ல இருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த காரியத்துல இருந்து விலக்கி பாதுகாத்துக்கணும், இந்த தடையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக்கணும் என்று சொல்லி உங்களோட சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு போனுங்க. ஒரு வீடை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய சமாதானம் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள அநேக காரியங்கள்ல தேவனோட காரியங்கள் மட்டும்தான் நடக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நடக்கக்கூடாது. கணவன் மனைக்குள்ள சண்டை வரக்கூடாது. கணவன் மனைக்குள்ள தேவ பிரசங்கம் இறங்கி இருக்கணும். அனுதினமும் ஜெபிக்கிற வீடா இருக்கணும், சுத்திகரிப்பு வீடா இருக்கணும். கர்த்தர் கட்டப்பட்ட வீடு, கர்த்தரோட கண்கள் பதிக்கப்பட்டு இருக்கணும், கர்த்தரோட செவிகள் பதிக்க அந்த இடத்துல இருக்கணும், கர்த்தரோட கரம் இருக்கணும். அந்த வீட்டிற்கும் வானத்துக்கும் ஒரு வாசல் வைத்திருக்கப்படணும். எப்படிப்பட்ட வீடா இருக்கணும். நீங்க வீடு கேட்குறீங்க, வீடு கேட்ட உடனே அந்த வீடு எப்படியெல்லாம் இருக்கணும், வீட்டு மேல கவனம் இருக்கணும், பிள்ளைகளை வளர்க்கறதுல கவனம் இருக்கணும். அந்த வீடு தலைமுறைக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கணும். நம்ம ஜெபம் இருக்கணும், ஜெபம் எப்பொழுதும் ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். அந்த வீட்டின் செவுத்து மேல கூட துதியின் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த வசனம் இவ்வளவுதானே நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டோம் இல்லைங்க, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு வெள்ளித்தட்டுல வைத்த பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கிறது. அந்த வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு இந்த காலை வேளையில ஜெபத்துல கேளுங்க, எசப்பா நான் என்னென்ன காரியங்கள் மாற வேண்டும், எசப்பா என்னோட நீங்க பேசுங்க டாடி, என் கூட நீங்க கற்றுக் கொடுக்க வாங்க தகப்பனே என்று கேட்கும்போது அடியானோட வீடு தகப்பனே, என் வீடு அல்லப்பா, அடியாளுக்கு நீங்க கொடுத்த வீடு என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல கொடுத்து கர்த்தர் நம்மளுக்கு பொண்ணோ பொருளோ எதுவும் நம்மளை இது பண்ண போறதுங்க, படிப்போ இது இல்லைங்க. கர்த்தரோட தேவ வார்த்தை தாங்க நம்மளுக்கு பலப்படுத்தும். கர்த்தரோட வார்த்தை நம்மளுக்குள்ள கடந்து வரணும்னு என்று இந்த காலை வெளியில கேளுங்க. ஏசப்பா உங்களோடும் என்னோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல உங்களோட வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி அனுதினமும் கேளுங்க. வீடுங்கிறது முக்கியம், அந்த குடும்பங்கிறது முக்கியம், அந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றது முக்கியம். அதை தான் இந்த நாள்ல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எந்த சாபமும் ஏற்படக்கூடாது. ஏசப்பா இந்த நாள் வரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவ கரம் நீட்டப்படட்டும் தகப்பனே ராஜா. அப்பா அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கட்டும் டாடி. எந்த சாபமோ எந்த வார்த்தைகளோ எந்த காரியங்கள் இருந்தாலும் எசப்பா அந்த உங்க நாமத்தை கொண்டு அதை எடுத்து போட்டு விட்டு தகப்பனே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து அந்த குடும்பங்களை நீர் பிளஸ் பண்ணுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் டாடி. அப்பா இந்த வார்த்தை கூட அடியாளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நீங்க கற்றுக் கொடுத்தீங்க டாடி. அதற்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி.
நாங்கள் சிறுகணும் அப்பா, நீங்க பெருகணும் டாடி. தலைமுறைகளை நீங்க பிளஸ் பண்ணிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் டாடி. எல்லா துதிகர மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.